ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ஜூலை 8 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி நம்ம கலெக்டிவ்ஸ்க்கான 12 ராசிகளுக்குமான ஜென்ரல் ரீடிங் ராசி பலன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு மேஷம் ராசிக்கு வந்துட்டு ஸ்பிரிட்ஸ் கொடுத்துருக்க மெசேஜ் என்னென்னா, தி மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. மெஜிஷியன் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இன்றைக்கி வந்து உங்களோட கனவுகளை செயல்படுத்த ஒரு ஸ்பெஷல் பவர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் என்ன வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும், ஒரு புது பிஸ்னஸ், இல்லை புதுசாக ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் புதுசாக ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், என்ன விஷயம் புதுசாக நீங்கள் தொடக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த விஷயத்தை தொடங்குறதுக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த புதிய காரியத்தை தொடங்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து இன்றைக்கி அதை தைரியமாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஸ்பிரிட்ஸ் கொடுத்துருக்கிற கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்றைக்கி உங்களுக்கு வந்துட்டு நல்ல ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி நீங்கள் மன அமைதி உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தேவையில்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு யோசிச்சுக்கிட்டு மனசை குழப்பிக்கிட்டு மன அழுத்தத்தில் இருக்கீங்க. அது எதுவுமே வேண்டாம். நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காமல் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஓய்வு எடுக்கணும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த விஷயத்தையும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபோர் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ். அடுத்து மிதுன ராசிக்காரங்களுக்கு ஸ்பிரிட்ஸ் கொடுத்துருக்க மெசேஜ் என்னென்னா, பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு புதிய தகவல்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு தகவல், இல்லை எதிர்பார்க்காத ஒரு புதிய தகவல் கூட உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலிலேயோ அல்லது ஆஃபீஸ்லேயோ உங்களை வந்து யாராவது ஸ்பை பண்ணலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். அதுதான் இந்த பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸோட மெசேஜ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசுகிற வார்த்தையில் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் வார்த்தைகளால் பல பிரச்சனைகள் சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால சில இடங்களில் பேசாமல் மௌனமாக போகிறதே பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா கடகம் ராசிக்கு வந்து ஸ்பிரிட்ஸ் கொடுத்துருக்குற மெசேஜ் தி எம்ப்ரெஸ் கார்டு வந்திருக்கு. இந்த எம்ப்ரெஸ் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் காட்டுற பாசம், உங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தர் வந்து உங்களால் இன்றைக்கி இம்ப்ரெஸ் ஆக போகிறாங்க, யாரோ ஒருத்தர் மனசில் நீங்கள் இன்றைக்கி இடம் பிடிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த எம்ப்ரெஸ் கார்டு வந்து கடகராசி கலெக்டிவ்ஸ்க்கான மெசேஜாக சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நாளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கான ஸ்பிரிட்ஸோட மெசேஜ் என்னென்னு பார்த்தோன்னா செவன் ஆஃப் வான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க. செவன் ஆஃப் வான்ஸோட மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே எடுத்த டிசிஷனுக்காக நீங்கள் நிற்க வேண்டிய ஒரு நாள். நீங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவோ, ஃபினான்ஷியல் ரிலேட்டடாகவோ, இல்லை ஜாப் ரிலேட்டடாகவோ, இல்லை ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஏற்கனவே ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க. அந்த டிசிஷனுக்காக இன்றைக்கி நீங்கள் நிற்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செவன் ஆஃப் வான்ஸோட மெசேஜ். அடுத்து கன்னிராசிக்கான இன்னைக்கான பலன் என்ன ஸ்பிரிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நைன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்றைக்கி உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துட்டு வரும், ஒரு புதிய நம்பிக்கை வரும். நீங்கள் கொஞ்ச நாளாகவே ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்க, குழப்பத்தில் இருக்கீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையால் ரொம்ப அப்செட்டில் இருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு நம்பிக்கை வரும். நீங்கள் வந்து தனிமையாக இருக்கீங்க அப்படின்னா, தனிமையில் மட்டும்தான் உங்களுக்கு மன நிம்மதி, செல்வம், சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தனிமையில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு செல்வம் சேர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா? அடுத்து துலாம் ராசிக்கான இன்னைக்கு டைரக்ட் ரீடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூ ஆஃப் பென்டக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பிரிட்ஸ். டூ ஆஃப் பென்டக்கிள்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்னன்னா, நீங்கள் பண விஷயத்துலேயும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, ஈக்குவலாக நீங்கள் அதை வந்து ட்ரீட் பண்ணணும், ஈக்குவலாக அதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்துட்டு ஒரு சில முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் எடுக்கிற டிசிஷன் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்களே உங்களை நம்பணும் அப்படின்னும்
சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். அதுதான் இந்த 2 ஆஃப் பென்டிகல்ஸோட மெசேஜ். அடுத்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு என்ன ஸ்பிரிட்ஸ் கொடுத்துருக்குற பலன் மெசேஜ் பார்த்திங்கன்னா டெத் கார்டு வந்திருக்கு. டெத் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு முடிவு ஒன்று ஏதோ ஒரு விஷயம் இன்றைக்கி முடிய போகுது. அதே நேரத்தில் புதுசாக ஒரு விஷயம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த டெத் கார்டு சொல்லியிருக்காங்க. பழைய விஷயம் ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருந்து இன்றைக்கி வெளியே போகுது. உங்களை சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம், உங்கள் ஒர்க் பிளேஸில் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம், பழைய விஷயம், ரொம்ப நாளாக ஒரு உறுத்தலை கொடுத்துட்டு இருந்த ஒரு விஷயம் போகுது. புதுசாக ஒரு விஷயம், புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த டெத் கார்டு சொல்லுது. அதனால் நீங்கள் என்ன டெசிஷன் எடுத்தாலும் நீங்கள் பயப்படாமல் அடுத்த அடியை எடுத்து வைக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். அதுதான் இந்த டெத் கார்டோட மெசேஜ். அடுத்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கான ஒரு மெசேஜ். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஸ்பிரிட்ஸ் சொல்லியிருக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேவாக இருக்கும். நீங்கள் என்ன காரியம் தொட்டாலும் அது சக்ஸஸ் ஆகும். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. திடீர்னு ஒரு சந்தோஷ செய்தி வரப்போது, அதால் திக்குமுக்காட போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் பண்ணுற எல்லா காரியத்துக்கும் ஒரு காஸ்மிக் பிளெஸ்ஸிங் இருக்குது அப்படிங்கிறது தான் தனுசு ராசிக்கான இன்றைய பலன். அடுத்து மகரம் ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டோட மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது உங்ககிட்ட, அது எல்லாத்தையுமே ரொம்ப சேஃபாக நீங்கள் இறக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து உங்கள் தலையில் இருக்கிற எல்லா பாரத்தையும் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியையும் நீங்கள் வந்து நீங்களே செய்ய முடியாது அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் நீங்கள் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாருக்கிட்டேயுமே இவ்வளவையும் என்னால் தாங்கிக்க முடியாது, நீங்கள் யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை புரிய வைங்க உங்கள் ஃபேமிலிக்கு. அதை தான் வந்துட்டு இன்றைக்கி மகர ராசிக்காரர்களுக்கு ஸ்பிரிட்ஸ் வந்து ராசி பலனாக சொல்லியிருக்காங்க. அடுத்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்திருக்கிற கார்டு பார்த்திங்கன்னா தி ஸ்டார் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அழகான எதிர்காலம் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட மனசில் உள்ள எல்லாமே திரும்பவும் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் ரெஃப்ரெஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து மீன ராசிக்கான ராசி பலன் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு லாஸ் உங்களுக்கு வருது, ஒரு ஏமாற்றம், ஒரு இழப்பு ஏற்பட போகுது. ஏன்னா 5 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. அதனால் வந்துட்டு ஒரு லாஸ், ஒரு இழப்பு, ஏதோ ஒரு ஏமாற்றம் இதெல்லாம் ஏற்பட போகுது. அதே நேரத்தில் ஒரு புதிய ஆசையும் உங்ககிட்ட வரப்போகுது. நீங்கள் அதனால் மனசு திறந்து வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் ஏமாற்றமும் இழப்பும் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதை நிவர்த்தி பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. அதுதான் இன்றைக்கி மீனராசிக்காரங்களுக்கான பலன். ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லலாம். நீங்கள் அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.